வாங்குறது பழைய பொருள், இரும்பு பிளாஸ்டிக் தகடு, பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள். பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள். வீட்டில் இருக்கிற ஓட்டை உடைச்சல் எதுவாக இருந்தாலும் பழைய பொருள் வாங்குறது. ஏன்பா பழைய பொருள் வாங்குறவரா நீங்க? சொல்லுமா. வீட்டில் பழைய பொருளுக்கு எடுத்துக்கிறீங்களா நீங்க? இந்த பொருள் அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கப்பா. இந்த பொருள் எடுக்கிறதுக்காமா அங்கிருந்து வர சொன்ன? இப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ தருவா காசு? பார்த்துட்டு சொல்கிறேன். 1000 ரூபாய் பொருள் இருக்குது. இந்த பம்பளியா பார்த்தா ஏமாறுறா போல் தெரியல. சரி சரி, நம்ம வித்தியா காட்டுவோம். இதெல்லாம் பழைய பொருள். 250 ரூபாய் வருமா இந்த பொருள்? இப்போ இவ்வளோ பொருள் போட்டுக்கிறேன்னா 250 ரூபாய். இதெல்லாம் ஒரு 300 ரூபாய்னா கொடுப்பா. 300 ரூபாய்க்கெல்லாம் தாளாதுமா. ஒரு 30 ரூபாய் மேலே போட்டு 250 ரூபா தரேன். காலையில் வேற கூப்பிட்டேன். எடுத்து வச்சிருந்து யாருக்கானா போட்டிருப்போம்பா. ரொம்ப ஏமாத்துறேன். மேலே விருப்பம் தான் விடுமா, இல்லை ஆளை விடுமா. காலையில் போய் 4 இடத்துக்கு வியாபாரத்தா பார்ப்பேன். சரி சரி, தரேன். காலையில் உங்ககிட்ட வந்து மாட்டணும் பாரு. பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள், இரும்பு பிளாஸ்டிக் தகடு, பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள். பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள், இரும்பு பிளாஸ்டிக் தகடு, பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள். வீட்டில் இருக்கிற ஓட்டை உடைச்சல் எதுவாக இருந்தாலும் பழைய பொருள் வாங்குறது பழைய பொருள்.
இந்த பொருளெல்லாம் வாங்கிப்பீங்களாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் பார்த்தா ரொம்ப தூரத்துலேருந்து வர போல இருக்கு. பார்த்தா பாவமாக இருக்கு. சரி, குழந்தை சாப்பிடுச்சா இல்லைன்னு கூட தெரியல. காலில் செருப்பு கூட இல்லை. கடவுளே, ஒரு 10 ரூபாய் கிடைச்சா கூட போகிறோம். என் குழந்தையோட பசி ஆற்றிடுவேன். நம்மளால முடிஞ்சது ஏதாவது கொடுப்போம். இங்கே பாருமா, நீ கொடுத்த பொருளுக்கு 100 ரூபாய் தான் வரும். அதுக்கு மேலே 1 ரூபாய் தரமாட்டேன். பசி, பசியின் கொடுமை அதை அனுபவித்தனுக்கு மட்டுமே தெரியும். அதனால்தானோ அதை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்று இவன் விலை போகாத பொருட்களை வாங்கி அவர்களின் பசிக்காக பிச்சை கொடுக்காமல் பொருட்களுக்காக பணம் கொடுத்தானோ? தன் பசிக்காக மற்றவர்களை ஏமாற்றும் இது போன்றவர்கள் மற்றவர்கள் பசியை தீர்த்திரும்போதுதான் தெரிகின்றது இவர்கள் கல் மனதில் சிறிது ஈரம் இருக்கின்றது.